உயிரே உறவே தமிழே வணக்கம். எங்கிருந்து இந்த சரித்திரத்தை ஆரம்பிக்கிறதுன்னு எனக்கு புரியல. எங்க கதையே ஒரு தனி கதை. எங்க கதை, அதாவது மணிரத்னம் சார் நானும் இந்த பொன்னியின் செல்வனை பற்றி பேசினது அது ஒரு தனி கதை. இங்கே நிறையா பேர் சொல்ல நினச்சதெல்லாம் சொல்லிட்டாங்க. இது எம்ஜிஆர் மக்கள் திலகம் அவர்கள் எடுக்கணும்னு வாங்கி வச்சிருந்த ரைட்ஸு. நான் போய் கேட்டதும் கொடுத்துட்டாரு. ஆனால் ஒன்று சொன்னார், சீக்கிரம் எடுத்துருன்னாரு. அது இப்போ எனக்கு புரியல. கொஞ்ச நாளில் அது பப்ளிக் டாமைனுக்கு வந்துட போகுது அந்த கதை. நான் வாங்கி வச்சுருந்த கதை இப்போ எல்லார் கையிலையும் போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு வருத்தமே எனக்கு இருந்தது. ஆனால் அத்தனை வருடத்து கனவை தேக்கி வைத்திருந்து செய்தே தீருவேன் என்ற அந்த அது பிடிவாதம் கூட இல்லை, வைராகியம். அதுக்கு பாராட்டியே ஆக வேண்டும். ஆழ்வார்பேட்டையில் மோட்டார் சைக்கிளில் சாஞ்சிக்கிட்டு பேசுகிற 2 இளைஞர்கள் இத்தகைய மேடைகளுக்கு வருவோம் என்று எங்களுக்கு ஓரளவு தான் நம்பிக்கை இருந்தது. ஆனால் இந்த பொன்னியின் செல்வன் மாதிரி ஒரு படத்தை அவர் கண்டிப்பாக எடுப்பார் என்னைக்காவது ஒரு நாள். ஒன்று அவர் எடுப்பார், இல்லை நான் எடுப்பேங்கிற ஒரு போட்டியே இருந்தது. நான் முயற்சி பண்ணேன். ஆனால் தொடர்ச்சியாக முயன்று அவர் வென்றிருக்கிறார். மணிரத்னம் அவர்களின் வெற்றி பட்டியலில் மிக முக்கியமான படமாக இது இருக்கு. வழக்கமாக இந்த மியூசிக் ரிலீஸ் ஃபங்க்ஷனுக்கு வர்றவங்கெல்லாம் அதை சொல்லுவாங்க. ஆனால் நான் சும்மா மேடை அலங்காரத்துக்காக சொல்லலைங்கிறது உங்கள் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். இது ஒரு வெற்றி படம், பெரிய வெற்றி படம். நாங்களாம் அந்த மோட்டார் சைக்கிள் கதை சொன்னேனே, மோட்டார் சைக்கிளில் சாஞ்சிட்டு பேசும்போது ஷோலே மாதிரிலாம் ஒரு படம் நம்மளால் எடுக்க முடியுமா என்று வியந்திருக்கிறோம். அது இதுதான். சுபாஸ்கரன் அவர்களை பாராட்டியே ஆக வேண்டும். இது உங்கள் வெற்றி பட்டியலில் மிக மிக முக்கியமான படமாக அமையப் போகிறது. அதில் நானும் இருக்கேன் அந்த பட்டியல்ங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கும் இருக்கிறது. உங்களுக்கு நிறைய வெற்றிகள் வர வேண்டும். இங்கே இருக்கும் கலைஞர்கள் எல்லோரும் பேசினார்கள். அவர்களுக்கு இருந்த சந்தோஷத்தை பார்த்து ஒரு விம்மல் எனக்குள் தோன்றியது. காரணம், இது ஒரு சிறிய குடும்பம். இதில் பொறாமைப்படுவதற்கு நேரமே இல்லை. நாம் செய்ய வேண்டிய வேலையை செய்வதற்கே நேரமில்லாத இந்த உலகத்தில் பொறாமைப்படுவதற்கு நேரமே இல்லை. அதை இளம் வயதிலேயே புரிந்து கொண்டவர்கள் இவரும் நானும். இந்த டெக்னீஷியன்ஸை பற்றி நான் சொல்ல வேண்டியதே இல்லை. அவங்க எல்லாரும் ஏற்கனவே நிரூபித்தவர்கள். முக்கியமாக மணி அவர்கள் இன்னைக்கு இந்த விழாவின் நாயகனாக தேர்ந்தவர். ஒவ்வொரு பாட்டும் என்னுடைய இதய துடிப்பை அதிகரித்தது. யூனிக் மியூசிக். நீங்கள் இதை போட்டு காட்டினீங்க எனக்கு. நீங்களும் அவரும் பாலி போயிட்டு வந்தது இதெல்லாம் நாங்கள் பண்ணும்போது அப்போவே எனக்கு சந்தோஷமாக இருந்தது. இப்போ அதோடைய பலனை பார்க்கும் பொழுது, அதுவும் இவர்களுடன் அமர்ந்து எல்லாருடைய கரகோஷத்துடன் அதை கேட்கும் பொழுது வெற்றி நிச்சயம் என்பதை அவர்கள் முடிவு செய்தார்கள். நான் வழிமொழிகிறேன்.